பிரியமானவர்களே, நம்மையும் இப்படிதான் தேவ கிருபை சந்தித்தது. வனாந்தரத்திலே, பாவம் என்னும் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு சந்தித்த அந்த நாளிலே என்ன ஆயிற்று? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய கிருபை நமக்கு செய்திருக்கிறது. அது என்னது? அக்கிரமங்களில் மரித்த நிலையில இருந்த நம் வாழ்க்கையை தேவனுடைய கிருபை சந்தித்து என்ன செய்தது? நம்மை தேவன் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் பாவத்திலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார், பாவத்தின் இருளிலிருந்து விடுவித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செய்தது? புதிதாயின. ஒரு புது வாழ்க்கை நமக்கு பிறந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி மோசேக்கு ஒரு புது வாழ்க்கை பிறந்ததோ, தேவன் மோசேயை சந்தித்த அந்த நாளிலே எப்படி மோசேக்கு ஒரு புது வாழ்வு உண்டானதோ, ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் இருந்த மோசேயனோட வாழ்க்கை இப்பொழுது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறினது. அவனை கொண்டு 430 வருடங்களாய் அடிமைத்தனப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனின் கையிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு பெரிய பாக்கியமுள்ள ஊழியத்தை கர்த்தர் மோசேக்கு என்ன செய்தார்? தருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், பாவத்திலே மரித்து போய் கடந்த அந்த நிலை மாறி எப்பொழுது கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாய், ஒரு புது வாழ்க்கையை பெற்றவர்களாய், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை பெற்றவர்களாய் நம் வாழ்க்கை என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் நம்மேல் காட்டிய பரலோக கிருபை. இதுதான் அவருடைய இரக்கம், இதுதான் அவருடைய அன்பு. தேவ பிள்ளை